இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுந்த ஆண்டவரே, by the cast of the unclean spirit, Father, the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். ஒளிந்திருக்கின்ற every hidden spirit be bound and cast in the mighty name of Jesus, we pray. Amen. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சோலமன் ஞானம் நூல் 1வது அதிகாரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக ஒரு வசனத்தை நம்ம வந்து தியானிக்க அழைக்கின்றார். இது நேத்திக்கு வந்து நம்ம விடுதலை பயண நூலில் தியானித்த ஒரு அதிகாரத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியும். சரிங்களா? சோலமன் ஞானம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1, 2, 3 மூணுமே சேர்ந்து வாசிங்க. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதேர், அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிக்கெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஆன்மீக ஒரு கட்டளை, ஸ்பிரிச்சுவல் லா. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவுல நம்ம கடவுளை சோதிக்க கூடாது. நம்பிக்கையோட முன்னாடி நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறார். சரிங்களா? மத்தேயு ஒரு இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து எது வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு நற்செய்தியில பரிசேயர்கள் சதிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு அவர் கேட்கிற ஒரு விஷயம், உங்க விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளம் வேணும் எங்களுக்கு, உங்க அதிகாரத்தை நீங்க வந்து ப்ரூவ் பண்ண, எப்படி உங்க அதிகாரம் கிடைச்சது, விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளம் எனக்கு வேணும். மத்தேயு 16:4 வந்து அவர் வந்து அவரு கடிந்து கொள்கின்றார். இந்த தீமை ஆனா நிறைந்த ஒரு தலைமுறை ஒரு அடையாளத்தை கேட்கின்றது அப்படின்னு சொல்லி. மத்தேயு 16:4 வாசிக்கிறீங்களா? நம்ம பல பேர் உள்ளத்திலையும் இந்த அடையாளத்திற்கான ஒரு ஏக்கம் இருக்குது. ஆக்சுவலா நம்பிக்கை, முழுமையான ஒரு நம்பிக்கைக்கு வருவதற்கு இது ஒரு தடை. வாசிக்கிறீங்களா? இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின்னர் அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடிந்து கொள்கின்றார். இந்த பாவம் வந்து ஒரு அடையாளத்துக்காகன்றது ஒரு பாவம் இல்லை. ஆனா கடவுளை வந்து ஒரு டிமாண்ட், நீங்க இதை செஞ்சு ஆகணும், நாங்க விரும்புற விதத்துல நீங்க அடையாளத்தை கொடுத்து ஆகணும் அப்படின்றது. கடவுளை வந்து ஒரு 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 விதத்துல வந்து செயல்பட எதிர்பார்க்கிறோம். நம்ம வந்து அவரை நிர்பந்தம் ஒரு ஃபோர்ஸ் பண்றோம். நீங்க இந்த மாதிரியே செஞ்சாகணும், நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிற விதத்தில் செயல்படுற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்குகின்றோம். பழைய ஆகமத்தில் நம்ம நேத்திக்கு வாசிச்சது விடுதலை பயணம் 17:7 மோசைக்கு எதிராக புலம்பி அந்த தண்ணீர் வேணும், கடவுள் உண்மையாவே எங்களுக்குள்ள இருக்கிறாரா, இமானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அப்படின்ற ஒரு வாக்கத்தை தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அப்பவுமே வந்து நமக்குள்ள பல பேருக்குள்ள சந்தேகம், கடவுள் உண்மையாவே நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்ற ஒரு விடுதலை பயண நூல் 17:7 வாசிக்கிறீங்களா? இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயர் அழைக்கப்பட்டது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த மாதிரி சோதிக்கின்றோமா? உண்மையா நம்ம அது வந்து உண்மையா நம்ம கூட கடவுள் இருக்கிறாரான்னு சில நேரத்துல நம்ம சோதிக்காம இருக்கலாம். கடவுள் என்ன உண்மையா நேசிக்கிறாரா? பல விதமான நம்ம வந்து கடவுளை சோதிக்கின்றோம். உண்மையா நேசிக்கிறாரா?
நம்ம பல விதத்தில் நம்ம வந்து சோதிக்கின்றோம் கடவுளை. திருப்பாடல் 78 18வது வசனம் கடவுளை சோதித்ததை பற்றி போடப்பட்டிருக்கும். எந்த உணவை நான் இந்த வேலை தந்தாருன்னா கடவுள் என்னை நேசிக்கிறாரு, இந்த விதத்துல வந்து அவர் செயல்பட்டார் அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச இந்த ஒரு பெண்மணி எனக்கு வந்து கல்யாணம் நடந்தது அப்படின்னா கடவுள் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம பல விதத்துல வந்து கடவுளை சோதிக்கின்றோம். திருப்பாடல் 78 18வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளை சோதிக்கின்றோமா அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம செயல்பாடுகள் வழியாக, நம்ம சிந்தனைகளின் வழியாக. இது ஒரு கடின உள்ளத்தின் ஒரு அடையாளம் அது. கடவுள் வந்து பலவிதமான அடையாளங்கள் கொடுத்திருக்கிறார், காம கிடையாது. கடவுள் நம்ம சோதிக்கின்றோமா? இது ஒரு தாழ்ச்சியில் வந்த ஒரு விண்ணப்பம் கிடையாது, ஒரு அல்டிமேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டாயப்படுத்துதல், கடவுளை வந்து ஒரு கட்டாயப்படுத்துதல். இறுதியான ஒரு எச்சரிக்கை, நீங்க இப்படி செய்ய போறீங்களா இல்லையா, கட்டாயப்படுத்துதல். நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்துல, எதிர்பார்க்கின்ற நேரத்துல, எதிர்பார்க்கின்ற இதுல. ஒருத்தவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன், சரிங்களா? இது கடவுள் உண்மையா நீங்க நேசிக்கிறேன்னா இதை நீங்க செஞ்சிருக்கணும், இது ஏன் இன்னும் செய்யல அப்படின்ற மாதிரி. ஒரு ஒரு எதிர்மாறான ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வருது, என் வாழ்க்கையில நடந்த ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம். அதை கேட்கும்போது நீங்க வந்து இந்த இந்த விஷயம் நடந்த விஷயம், ஒரு நபர், அந்த நபர் நம்ம இப்போ பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறாங்க, அதை அவங்க கேட்டு வந்து காயப்படக்கூடாது. ஆனா நடந்த ஒரு நிகழ்வு அது. நம்ம அது வந்து அது பல விதத்துல இந்த மாதிரி நம்ம வந்து கடவுளை சோதிக்கின்றோம். அவங்க கருத்து அடைப்பு செஞ்சுருக்கிறாங்க, கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். அவங்க என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து வல்லமையானவர், நான் அதை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தானா வந்து அவர் வந்து ஒரு அவருக்கு எல்லாம் எல்லாம் வல்லவர். அப்போ வந்து அவர் இயற்கையாவே அந்த வந்து அந்த இதையும் மீறி இயற்கைக்கு மாறாக அவர் வந்து இந்த குழந்தைய தரட்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அது கடவுளை வந்து சோதிக்கின்றவன். ஏன்னா நம்ம பாவத்தை செஞ்சு பாவத்துக்கும் மீறி கடவுள் வந்து செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அதெல்லாம் வந்து கடவுளை சோதிக்கின்ற முறைகள். பல விதத்துல இந்த மாதிரி நம்ம வந்து பல விதத்துல இந்த மாதிரி நம்ம கடவுளை சோதிக்கின்றோம், சரிங்களா? கடவுள் எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கட்டும், கடவுள் இந்த மாதிரி செய்யட்டும், கடவுள் அந்த மாதிரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துறது, சோதிப்படுறது. இணை சட்ட நூல் 6வது அதிகாரத்துல 16வது வசனம். அது எப்படின்னா, கடவுள் வந்து ஒரு கோர்ட்டுல போய் ஒரு கூண்டுல நிறுத்த வச்சு, நீங்க வந்து இது ப்ரூவ் பண்ணுங்க, அவர்தான் வந்து அவர் ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி. இந்த ரோட்ல போனா அங்க இருக்கிற கான்ஸ்டபிள நமக்கு கேள்வி கேட்கறது கூட அதிகாரம் கிடையாது. ஆனாலும் நம்ம விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல கடவுளை நம்ம அந்த மாதிரி சோதிக்கின்றோம். நம்ம யார் அந்த மாதிரி சோதிக்கிறதுக்கு? இணை சட்ட நூல் 6:16 வாசிக்கிறீங்களா? மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீன் பிரைஸ் தி லார்ட். 1 திமோத்தி 6:16 அவர் ஒரு அணுக முடியாத ஒளியில் இருக்கின்ற வாசம் செய்கின்ற கடவுள். அவர் தூய்மையை நம்ம வந்து கண் ஏறெடுத்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு தூய்மையில இருக்கின்றவர் அவர். நம்ம எப்படி அது மாதிரி கேள்வி கேட்க முடியும்? நான் வந்து நேத்திக்கு நினைச்சிட்டு இருந்தேன் நான் நல்லா தூய்மையா இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. சில விதமான பாவங்கள் எனக்குள்ள வந்திருக்கின்ற சில பாவங்களை வெளிப்படுத்துறாரு. நம்ம வந்து மறைந்திருக்கின்ற பாவங்கள்ல இருக்கிறோம். நமக்கு தூய்மையா இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டாலும் பல விதத்துல நம்ம வந்து அசுத்தத்துல இருக்கிறோம். 1 திமோத்தி 6:16 வாசிக்கிறீங்களா? அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர், அவரை கண்டவர் எவரும் இலார், காணவும் முடியாது. அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அணுக முடியாத ஒளியில். ஹெப்ரேயர் 13 எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீயாக இருக்கின்றவர், கன்சியூமிங் ஃபயர் அப்படின்னு போட்டு. அவர் அணுகணும்னா எந்த விதத்துல, எந்த எண்ணத்துல நம்ம அணுகணும் அப்படின்னு போட்டிருக்கு. 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் சாரி ஹெப்ரேயர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல 28 28 29 வாசிக்கிறீங்களா? ஆதலின் அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வோடும் இறை பற்றுதலோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவரை வழிபாடு செய்வோம். ஏனெனில் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பை போன்றவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும்போது நம்ம நடுங்க வேண்டியதானா, நம்ம கடவுளையே சோதிக்கின்றோம். அவிசுவாசத்தினால, நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை இல்லாதனால கடவுளை சோதிக்கும் போது நம்ம உள்ளம் கடினமாகுது. கடவுளோடு இருக்கின்ற உறவு அப்படின்றது ஒரு அன்புல இருந்து வர்றது கிடையாது, ஒரு டிரான்சாக்ஷனல். நீங்க இதை செய்யுங்க, அப்ப நான் இது செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வருகின்ற ஒரு விஷயம். ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். இப்போ சாத்தான் செய்ததை தான் நம்ம செய்யணும், வேற ஒண்ணுமே கிடையாது. மத்தேயு 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறார்? அவரு உங்களை வந்து கடவுள் வந்து உங்களை விரும்புறாருல்ல. அவர் வந்து கட்டளை இடுவார், தூதர்கள் வந்து உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்ட்டு. அந்த அந்த கோயில் மேல நின்று இங்கிருந்து குதி அப்படின்னு சொல்லி. மத்தேயு 4வது அதிகாரம் 5, 6. அதுக்கு கடவுள் கொடுக்கிற பதில் என்ன? இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிற பதில் என்ன? சோதிக்காத அப்படின்றார். மத்தேயு 4வது அதிகாரம் 5-7 வாசிக்கிறீங்களா? பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்துக்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? உண்மையான நம்பிக்கை அப்படின்றது சில பிரச்சனைகளை உருவாக்கி நீங்க இந்த மாதிரி செஞ்சாகணும், அந்த மாதிரி செஞ்சாகணும் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஆண்டவர் நீங்க எந்த நேரத்துல எப்படி செய்யணுமோ அதுக்கு நான் செவி சாய்க்கின்றேன். நமக்கு பொறுமை இல்லை, பொறுமை இல்லாதவர்கள். வந்து நான் எப்படி ஓட்டினாலும், நான் வண்டி எப்படி ஓட்டினாலும் கடவுள் பாதுகாக்கணும் அப்படி கிடையாது. பொறுமையோட ஆண்டவர் மேல நம்பிக்கையில வராலும் பொறுமையோட நம்ம வண்டியை ஓட்டணும். உண்மையான வாழ்க்கை அப்படின்னு, உண்மையான ஆன்மீக வாழ்க்கைன்றது கீழ்ப்படிதலில் வருகின்றது. ப்ரிசம்ஷன்ன்றது இல்லை, ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே வந்து அவர் வந்து அவர் இப்படி செய்வார், அவர் அப்படி செய்வார் அப்படின்னு ஒரு ஊக்கத்தோட போறது, யூகத்தோட போறது அப்படின்றது இல்லை. ஆகாஷ் அரசர், அவர் வாழ்க்கையில கடவுள் சொல்றாரு, கேளு நான் உனக்கு வந்து ஒரு அடையாளத்தை தரேன். அப்ப கூட நம்ம வந்து இல்ல நான் கடவுளை சோதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தாழ்ச்சியோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முன்னாடியே ஏசாயா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. கடவுள் சொல்றாரு, நீ கேளு, ஒரு அடையாளத்தை கேளு. அப்பவும் நம்ம கீழ்ப்படுகிற உள்ளம் கிடையாது. அப்ப சொல்ற, ஐயோ நான் கடவுளை சோதிக்க மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன். கடவுள் சொன்னாருன்னா அதை அப்படியே செய்யணும். முழு கீழ்ப்படிதலோட உள்ளத்துல வந்து நம்ம எது சொன்னாரோ அது செய்வோம் நம்ம. அதனாலதான் வந்து ஆபிரகாம் வந்து நம்பிக்கையின் தந்தையாக அவர் அழைக்கப்படுறார். நம்ம அந்த மாதிரி செய்யறது இல்லை. அவர் சோதிக்க சொன்னா அவர் நம்ம அவரு ஒரு அடையாளத்தை கேட்க சொன்னா நம்ம கேட்கணும். அவர் உக்கார சொன்னா உக்காரணும், எழுந்துட சொன்னா எழுந்துடணும். அதான் நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை. அவர் ஞானத்தில் நம்பிக்கை வைக்கணும். பல பேருக்கு வந்து கடவுள் இருக்கிறாருன்ற நம்பிக்கை இருக்கு, எல்லாம் வல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா பல பேருக்கு நம்ம செய்யற பிரச்சனைனா அவரோட ஞானத்தில், அவரோட நேரத்திற்கு நம்ம ஞானத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால நம்ம ஞானத்துலதான் அதிகமான நம்பிக்கை. ஏசாயா 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா?
அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வந்து அங்க சோதி, நீ வந்து அடையாளத்தை கேளு அப்படின்றார். அவனுக்கு ஒரு அடையாளத்தை தரேன் அப்படின்றார். எவ்வளவு பெரிய அடையாளம் வேணா கேளு. 10வது வசனம் 12வது வசனம் 11 10 12 11 வாசிக்கிறீங்களா? அந்த ஏசாயா. ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலே மேலே வானத்திலே தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய அடையாளம் வேணா கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றார். ஆனாலும் அவர் கீழ்ப்படியற தயாரா இல்லை. கீழ்ப்படியாத உள்ளத்துக்கு நம்ம வந்து கடவுளுக்கு, ஏன்னா ஏன் இது வந்து தாழ்ச்சி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும், ஆனா அது உண்மையான தாழ்ச்சி கிடையாது. ஏன்னா அவரு ஒரு கலகத்தின் கீழ்ப்படியாமை அவருக்கு இருக்கு. ஏன்னா அசிரிய நாட்டோட அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கிறாரு. மனிதர்கள் மேலதான் அதிகமான நம்பிக்கை கடவுளை விட. நம்பிக்கை இல்லாம ஒரு ஒளிந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமையின் அடையாளம். ஏன்னா கடவுள் பத்த மாட்டாரு. பத்தாது. இந்த வழியாதான் எனக்கு கடவுள் செயல்படணும், இப்படிதான் செயல்படணும். தாழ்ச்சி இருக்கிற மாதிரி வந்து, ஆனா அது ஒரு போலி தாழ்ச்சி, உண்மையான நம்பிக்கை கிடையாது. உண்மையான நம்பிக்கைன்றது கடவுள் சொன்னாரா, நான் அப்படியே செய்தேன். சிறு பிள்ளைகளை போல் இருக்கணும் நம்ம. கடவுளை சோதிக்க கூடாது. பல விதத்தில் நம்ம சோதிக்கணும். நம்ம சோதனைகள் பல விதத்தில் இருக்கின்றது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து தோமையாரன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தோமையாரன் நம்பிக்கை அப்படின்னு, அதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றபடியான சிந்தனைகளே கிடையாது. தோமையாரன் நம்பிக்கை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லல. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல 25வது வசனம், நான் வந்து இது தொடாம இந்த மாதிரி நான் வந்து விரலை போடாம நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு தோமையார். இங்க சோதிக்கின்றார் அவரு. இந்த விதத்தில் நான் நம்பினா நான் வந்து நம்புவேன் அப்படின்னு சொல்லி. அவரு கடிந்து கொள்ளவில்லை என்றாலும், பரிசேயர்களை கடிந்து கொண்டதை போல் அவர் கடிந்து கொள்ளலை அப்படின்னாலும், ஆனா 20வது அதிகாரத்துல 27வது வசனத்துல அவர் என்ன சொல்றார், சந்தேகப்படாத நம்பு அப்படின்றார். நம்ம எப்போ சந்தேகப்படுவதை இப்போ நம்ம விட போறோம்? பயத்துக்கு இடம் கொடுக்காமல் எப்போ இருக்க போறோம்? எப்போ நீங்க வந்து நம்பிக்கையில வந்து திடப்பட போறீங்க அப்படின்றத ஆண்டவர் கேட்கிறார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல 27ல இருந்து, அந்த முழுமையான நம்பிக்கை இருக்கின்றவர்கள் மேலான ஆசீர்வாதங்கள் அதுக்கு இருக்கு. 27ல இருந்து 25ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகளை, இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அந்த பேறு பெற்ற நிலையில், அந்த மேன்மையான பேறு பெற்ற நிலைக்கு நம்ம எப்ப வரப்போறோம்? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து காணாமல் நம்புகின்ற பேறு பெற்ற நிலைக்கு வந்து அழைக்கின்றார். பேறு பெற்ற நிலைக்கு அங்க வந்து நம்ம சோதிக்க மாட்டோம், ஆனா நம்புவோம். அந்த மாதிரி வந்து விண்ணப்பங்கள் வைப்போம், ஆனா நீங்க இந்த விதத்துலதான் செய்யணும், அந்த விதத்துல செய்யணும், சோதிக்க மாட்டோம், நம்புவோம். அந்த மாதிரி நம்பினோர் மத்தேயு 8வது அதிகாரத்துல தோமையாரையும் இந்த ஒரு நபரையும் மத்தேயு 8வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு. அவர் வந்து ஏசப்பா சொல்ற விஷயத்தையும் இவர் சொல்ற விஷயத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்.
அதுல வந்து மேன்மையான விஷயங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? 5வது வசனத்திலிருந்து மத்தேயு 8வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இயேசு நாகுமுக்கு சென்றபோது நூற்றவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீன் பிரைஸ் தி லார்ட். இங்க அவர் வந்து நூற்றுவ தலைவர் என்ன செய்யறார்? ஒரு அடையாளம்லாம் கேட்கல. மேல இருந்து நெருப்பை கொண்டு வாங்க, முதல்ல நீங்க வந்து உங்களால செய்ய முடியுமான்னு காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூட்டு போறேன், அப்படிலாம் கிடையாது. ம்? அதிகாரத்தை ஒரு வார்த்தையால் இந்த உலகத்தை உருவாக்கின கடவுள் நம் மத்தியில் இருக்கிறாரு. எல்லாம் வல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்றாரு. அது உண்மையில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு விசுவாசம் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி உங்களால விசுவசிக்க முடியுமா? அதான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். ஒரு வாட்டி முதல்ல வேலை கிடைச்சு நான் வந்து சில சாட்சிகள் சொல்லியிருக்கிறேன். முதல்ல வேலை கிடைச்சது 2 மாசம் தான் எனக்கு அந்த வேலை இருந்தது. 2 மாசத்துல எனக்கு அந்த வேலை போயிடுச்சு. 30 கம்பெனி ஏறி இறங்கி எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேலை போயிடுச்சு. ஆனா கடவுள் ஆசீர்வாதத்துல அப்புறம் விப்ரோ அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு வேலை கிடைச்சது 2 மாசத்துக்கு அப்புறம். ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு 6 மாசம் விப்ரோல இருந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எதனால நீங்க வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அந்த வேலைலாம் கொடுத்தீங்க? அது முன்னாடியே டைரக்டா எனக்கு அப்படியே விப்ரோல கொடுத்துருக்கலாமே. நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வேணாம், எளிதான வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்பிக்கை சோதிக்கப்படாத விதத்துல ஒரு வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டும்போது அவர் கொடுத்த பதில் இதுதான். அந்த 2 மாதம் பயிற்சி, எனக்கு கிடைச்ச ஒரு பயிற்சி, அந்த ஒரு கம்பெனில கிடைத்த ஒரு 2 மாசம் தான் அந்த கம்பெனில இருந்தேன். நடத்த பயிற்சினாலதான் எனக்கு விப்ரோல வேலை கிடைச்சதே. அந்த பயிற்சி இல்லைன்னா இங்க வேலையே கிடைச்சிருக்காது. எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களும் அவர் தேர்ந்தெடுத்து தான் செய்யறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற அனைத்து விஷயங்களும் அவரு நன்மைக்காக மாற்றுவார். தீமையான விஷயங்களும் நன்மைக்காக மாற்றுவார். நல்ல விஷயங்களும் வந்து அவரு தெரியாம ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. அந்த கடவுளை சோதிக்காதீங்க. இந்த நூற்றுவ தலைவரை போலையும் இந்த கானானிய பெண்ணை போலையும் மத்தேயு 15வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்பிக்கை சோதிக்காத நம்பிக்கைக்கு நம்ம வரணும். நம்ம எப்போ இதுக்கு வரப்போறோம்? நம்ம பல பேர் வந்து நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி, நம்புறதுனாலதான் பிரதர் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மனம் தளறுகின்றோம். சோதனைகளுக்கு சாத்தான் போடுற மனதில் இருக்கின்ற அந்த சோதனையின் கூர் அம்புகள், எபேசியர் 6வது அதிகாரத்துல போட்டிருக்கிற அந்த கூர் அம்புகள், சாத்தான் போடுற கவலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். சந்தேகங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அங்க ஆண்டவரால் அங்க செயல்பட முடியாத விதத்தில் நம்ம வந்து சிந்திக்கிறோம். இந்த சூழ்நிலையில கடவுளை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு கடவுளை சோதிக்கின்றோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு நம்பிக்கைக்கு வர அழைக்கின்றார். அங்குதான் கடவுளால மிகப்பெரிய வல்லமையான செயல்கள் நம்மளால அனுபவிக்க முடியும். மத்தேயு 15வது அதிகாரத்துல 21ல இருந்து வாசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கானானிய பெண் வந்து இந்த விடுதலை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவளை அனுப்பிடு. சீடர்கள் சொல்லுவான், அனுப்பிடுங்க. ஒரு பதிலும் கொடுக்கல, ஒரு பதிலும் வரல. பல சூழ்நிலை நம்ம பதில் வராத போது நம்ம மனம் தளறுகின்றோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. ஒரு மதிக்காத விதத்துல ஒரு பதில் வரும்போது என்ன பதில் கொடுக்குறாங்க? நான் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இரக்கத்தை நம்ம நாடி செல்கின்றவர்களாக நம்ம மாறதுக்கு தயாரா? இதெல்லாம் வந்து பிள்ளைகளோட இதை எடுத்து நான் வந்து அது நீதியான விஷயம் கிடையாது. நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாய் போல அப்படின்னு கருதுகின்ற சூழ்நிலையில் அவங்க வந்து விடா வந்து அந்த நம்பிக்கையை வந்து
விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. கடவுள் இரக்கமானவர். கடவுளுடைய இரக்கத்தை நம்ம சில நேரத்துல மறந்துடுறோம். கடவுளுடைய அன்பை, ஒரே மகனை நமக்காக தந்த கடவுள் இதெல்லாம் நமக்கு தரமாட்டாரா? அந்த விஷயத்துல நம்ம மறந்துடுறோம். நம்பிக்கையோட செயல்படுறது கிடையாது. நீ விருப்பப்பட்டபடி அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். மத்தேயு 15:21-28. பல கிறிஸ்துவர்கள் நம்ம நம்புறதுதான் கஷ்டப்படுறோம். பல ஹிந்து சகோதரர்கள் இந்த நம்பிக்கையோட கடவுளுடைய கிருபைகளை, மேலான கிருபை, அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில கடவுள் தருகின்றார். இந்த நூற்றுவர் தலைவரை போல், இந்த கானானிய பெண்களை போல் நம்ம பல நேரத்துல இருக்கிறது இல்லை. சந்தேகம்தான் அதிகம் நம்ம மனசுல. மத்தேயு 15:21-28 வாசிக்கிறீங்களா? இயேசு அங்கிருந்து புறப்பட்டு இயேசு அங்கிருந்து தீர், புறப்பட்டு சீதோன் தீர், ஆகிய சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுல அடுத்தது 28 வாசிக்கிறீங்களா? இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவரின் மகளின் பிணி நீங்கியது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்துல இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு போட்டிருக்கும். உடனடியாக அந்த பிணி நீங்கியது அப்படின்னு போட்டிருக்கும். உடனடியாக விடுதலை. அந்த நம்பிக்கை பெரிதாக இருக்கும்போது பெரிய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். பெரிய பெரிய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கலாம். நம்பிக்கை பெரிது. அந்த பெரிதான ஒரு நம்பிக்கை, அது திடமான ஒரு நம்பிக்கை, நம்ம சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நம்பிக்கை, அதுதான் உண்மையான கேடயம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கேடயம். சாத்தான் பல கூர் அம்புகள் நம்ம வாழ்க்கைக்கு வரும். பல சோதனைகள் வரும். சோதனைகள் வாழ்க்கை இருக்கு. ஆனா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கடவுளை விட்டு விலகி சென்றுடும். சரிங்களா? ஹபக்கூப்பின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 2வது வசனம். ஹபக்கூப் அழுகின்றான். இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இது மாதிரி கேட்காம இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அநீதியை பார்த்து. ஹபக்கூப் 1:2 வாசிக்கிறீங்களா? ஹபக்கூப்பின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 2வது வசனம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம மத்தியில் நிறைய பேருக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே அப்படின்ற கேள்வி பல பேர் நமக்குள்ள இருக்கு. ஹபக்கூப் 3வது அதிகாரத்துல 17-18 நமக்கு அதோடைய பதில் இருக்கு. எந்த விதத்தில் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத பதில் இருக்கு. இந்த விதத்துல ஜெபிக்க முடியுமான்றது ஆண்டவர் அழைக்கின்றார், சிந்திக்க அழைக்கின்றார். 3வது அதிகாரத்துல 17, 18, 19 கடவுள் தான் என்னோட ஆற்றல் அப்படின்ற எண்ணத்திற்கு நம்மளால வர முடியுமா? அத்திமரம் நம்ம பலவிதமான ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லை என்றாலும் ஆண்டவர் நான் களி கூறுவேன் என்ற நம்பிக்கைக்கு நம்மளால வர முடியுமா? பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள் நம்ம மனசுல சாத்தம் போட்டுட்டு இருந்தாலும் சரி, நமக்கே எழும்பினாலும் சரி, முழுமையான அர்ப்பணத்திற்கு வர உங்களுக்கு தயாரா? அந்த அர்ப்பணத்துக்கு ஹபக்கூப் வருகின்றார். அந்த திட்டங்கள், ஏன்னா அவர் நல்லவர் என்ற அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். நம்பிக்கை வைத்து
நமக்குள் அந்த ஆழமான மாற்றத்தை அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படின்றது வர முடியுமா? ஹபக்கூப் 3வது அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கிறீங்களா? அத்திமரம் அத்திமரம் துளிர்த்து துளிர்த்து அரும்பாமல் அரும்பாமல் போயினும் போயினும், திராட்சை கொடிகள் கனி தரவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாத போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளை சோதிக்கின்ற மனநிலையை விட்டு வருவதற்கு அதோடைய ஒரு மருந்து என்ன அப்படின்னா நன்றி, நினைவு கூறுதல். இஸ்ரேல் மக்கள் கடவுளை சோதிக்கும் போது அந்த மன்னாவை கொடுத்ததை மறந்துட்டாங்க. அந்த ரெட் சி கடவுள் செய்த அதிசயங்களை அவங்க மறந்துட்டாங்க. அந்த தீயான அந்த ஒரு இது வந்து பல விஷயங்கள் மறந்துட்டாங்க. பல ஆசீர்வாதங்கள் நம்ம மறந்துடுறோம். அதான் நம்ம செய்யறது. அதான் நம்ம செய்யற தவறு. கடவுள் ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாரு புனித அகஸ்டினார். ஆனா கடவுள் இல்லை என்றால் எது இருந்தாலும் உலகமே நீங்க ஆதாயமாக்கினாலும் உங்க ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் அப்படின்ற மாதிரி பல நேரத்தில் நம்ம கடவுளை சோதித்துட்டு இருக்கிறோம்னா நம்ம கடவுளே நமக்குள்ள இல்லை அப்படின்ற விதத்துல தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? நடைமுறை வாழ்க்கையில இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்து எனக்கு வந்து ஆசீர்வதிங்க, நான் அப்புறம் நீங்க நம்புறேன், உண்மையான எல்லாம் வல்ல கடவுள் நம்புறேன், உங்களுக்கு என் தேவையை தெரியும். ஆனா அதை விட்டுட்டு எனக்கு உங்க தேவையை தெரியும், என் தேவை உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை நேசிக்கின்ற தகப்பன் நீங்க, எனக்காக உங்க ஒரே மகனை அனுப்புகின்றவர் நீங்க, சிலுவை மரணத்துக்கு ஏதுவாக அனுப்புறீங்க, அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி துன்பத்தை விட்டு துன்பத்தின் சூழ்நிலையில் நீங்க அன்பு செய்யறீங்களா, இதை எடுத்துருங்க, இந்த துன்பத்தை எடுத்துருங்க அப்படின்றதுக்கு பதிலாக இந்த துன்பத்தை நீங்க எடுக்கலனாலும் நீங்க எனக்கு போதும், நீங்க தருகின்ற ஆற்றல் எனக்கு போதும், சந்தேகங்கள் வரும்போது அடையாளத்தை கேட்பதற்கு பதிலாக நான் நம்புகின்றேன் ஆண்டவரே, நான் நம்புகின்றேன், என்னோட அவிசுவாசத்தை வந்து திடப்படுத்துங்க, நீக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஜெபத்தை ஆண்டவர் வார்த்தையின்படியாக ஜெபிக்க ஜெபத்திற்கு வர ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்களா? புனித அகஸ்டினார் அவரு சொல்லுவார், தாழ்ச்சி உள்ள உள்ளத்திற்கு கடவுள் அவரை வெளிப்படுத்துவார், அவருடைய வல்லமையை அவர் காட்டுவார். தாழ்ச்சியில தான் வந்து கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இந்த கடவுளை கேள்வி கேட்கின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது ஆணவத்தின் அடையாளம். ஒரு என்டைட்டில்மெண்ட், எனக்கு தந்தை ஆகணும், எனக்கு எப்படி அவர் தராம மத்தவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஆணவத்தின் செயல் அப்படின்னு ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கின்றார். அகஸ்தினார் சொல்லுவார், நம்ம கடவுள் சோதிக்கும் போது நம்ம வந்து அங்க நீதிபதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அங்க வந்து அவருடைய பிள்ளைகளாக செயல்படல. அகஸ்டினார் சொல்லுவார், அது வந்து பெரிய பெரிய அதிசயத்திற்குரிய விஷயங்கள்ல கடவுள் செயல்படப்படல, நம்ம மெல்லிய குரலில் நம்ம உள்ளத்துல அவர் பேச ஆசைப்படுறாரு. இந்த ஆணவக்காரர்கள் அந்த சத்தம்லாம் கேட்க முடியாது. தாழ்ச்சியுடன் அமைதியுடன் தாழ்ச்சியில தான் அந்த அவருடைய மெல்லிய குரலை நம்மளால கேட்க முடியும், அவரோட வழிநடத்தை நம்மளால பெற முடியும், நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானத்தை கொள்ள முடியும். இது சொல்லும் போது உங்க உள்ளம் தொடப்படுகின்றது, ஆண்டவர் உங்க உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கின்றார். இது ஏற்றுக்கொண்ட அவர் விரும்புகின்ற விதத்தில் நம்மளால வாழ முடியுமா? வாழ அழைக்கின்றார் ஒவ்வொருத்தரையும். புனித தாமஸ் அக்வேனாஸ் அவர் சொல்லுவார், கடவுளை சோதிக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அவருடைய திருவுளத்துக்கு நம்ம மாறாக செய்யணும், அவரை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இல்லை. கடவுளை நம்பிக்கை வைக்கின்றவர் அப்படின்றது அவர் வந்து கையால் ஆளாதவர் அப்படின்றது கிடையாது. இந்த உலகம் சொல்லும், இவன் ஒரு சோம்பேறி, இவன் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பல குற்றச்சாட்டுகள் நம்ம மேல எழுப்பலாம். என்னை பத்தி பல பேர் வந்து பல குற்றச்சாட்டுகள் எழுப்பி இருக்கிறாங்க, இவன் எப்படி வந்துருவான் அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு.
ஆனா கடவுளை நம்பிக்கையோடு முன்னாடி செல்கின்றவர்கள், அது வந்து ஒரு எதிர்நோக்கு இருக்கின்றவர்கள். எதிர்நோக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேல் ஒரு எதிர்நோக்கு. சரிங்களா? அந்த ஒரு அ அ கிருபை அங்கதான் வந்து கடவுளுடைய கிருபை செயல்பாடு. கிருபையின் செயல்பாட நீங்க வந்து அனுபவிப்பீங்க. வேற எந்த இடத்துலயும் உங்களால அத அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இத எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? நான் சோதனை எப்போ இந்த அ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நேரத்துல, நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய சில சில சூழ்நிலைகள் இருக்கும். சில சோதனைகள் இருக்கும். நம்ம ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படாத சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம நம்ம அந்த நேரத்துல வந்து நமக்கு சோதனை வரும். கடவுள சோதிக்கின்ற விதத்தில், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா இது நடக்கட்டும் அப்படின்னு நமக்கு தோணும். கடவுளை நீங்க என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இத நீங்க செய்யுங்க. உண்மையா நீங்க வந்து ஆ இரக்கமானவர் அப்படின்னு சொன்னா நீங்க இத செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு நமக்கு பல சிந்தனைகள் வரும். நம்ம அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அது சாத்தான் கிட்ட இருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அது ஒரு சாத்தானுடைய ஒரு குணாதிசயம். அப்படிதான் வந்து அவன் ஏசப்பாவையும் சோதித்தான். அத புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கு பதிலாக, ஆண்டவரே உங்க திருவுளம் நிறைவேறட்டும். என் விருப்பம் அல்ல, உங்க திருவுளம் நிறைவேறட்டும். நான் இந்த 2 மாசத்துக்குள்ள இத செய்யுங்க. என் பொருளாதாரம் பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமே. இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்து இவ்ளோ கஷ்டம் நான் படுறேன். 2 மாசத்துக்குள்ள செய்யுங்க. 3 மாசத்துக்குள்ள இத செய்யுங்க. அப்படி இல்ல. ம். நம்பிக்கை இருக்கின்றவர்கள், அவரோட பிரசன்னம், ம். நம்ம நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் இல்ல. நம்ம பொறுமையில், சமாதானத்தில், ஆண்டவருடைய ஆவியானவரின் கனிகளில் வளருவதற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கடவுள் குடுக்குறாரு. அந்த காத்து நிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தில், ம். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இல்லாததுனால தான் பல பேர் பல விஷயங்கள இழந்திருக்கின்றார்கள். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இழந்திருக்கிறாங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்த எடுத்து வாசிப்பேன். இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ம். சரிங்களா? முக்கியமான விஷயம். அவரு பொறுமையாக இல்ல. பொறுமையாக இல்லாத சவுல், அவர் அரச பதவியை வந்து அவர் இழக்குகின்றார். இழந்துருவாரு அவரு. பொறுமையாக இல்லாதபோது ஆண்டவர் கிருபைய நீங்க இழந்துருவீங்க. அவரோட இருக்கின்ற உறவை நீங்க இழந்துருவீங்க. அவர விட்டு விலகி போயிடுவீங்க. பல பேர் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். கடவுளை தெரிந்து கடவுளை ஆ நம்ம நெருக்கமானவர்கள், கடவுளின் சத்தத்தை கேட்டவர்கள், இந்த பொறுமை இல்லாததுனால பல பேர் வந்து இழந்து இருக்கின்றார்கள். பொறுமை இல்ல. காத்து நிக்க தயாராக இல்ல. காத்து நிக்க தயாராக இல்ல. உடனடியா வந்து அ உடனடியா இது வந்து நடந்துடணும். காத்து நிக்க தயாரா இல்ல. அதான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காத்து நிக்க தயாரா இல்ல. அதுல வந்து அ பல அ பல பல ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர். காத்து நிக்க தயாராக இல்லாதனால, ஒரு நண்பர் இல்ல, 1 இப்ப இன்னொருத்தரையும் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார். இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். எனக்குன்றது மட்டும் இல்ல. கடவுளுக்கே வேதனைக்குரிய விஷயம். மக்கள் பல பேர் வந்து இந்த அழிவுக்கு சென்று இந்த காத்து நிக்க தயாராக இல்ல. அப்படின்றதுனால. கடவுள் வந்து அதிகமா எதிர்பார்ப்பது அப்படின்றது கீழ்ப்படிதல். சரிங்களா? அதனால பல பேர் வந்து இழந்துருவாங்க. பல விஷயங்கள். ம். ஆ. ஆ 1 சாமுவேல் 13வது அதிகாரம். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, நீங்க கடவுள் வந்து சவுல் பொறுமை இல்லாமல் அவர் இழக்கின்ற விஷயங்கள நீங்க பார்க்கலாம். 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 13ல 8லிருந்து 14 வாசிக்கிறீங்களா? அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல், எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதைக் கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை.
பெலிஸ்தியரும் மிக்ஸ்பாவில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர், நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். அப்பொழுது கட்டாயத்துக்கு உள்ளான். அதுல என்ன உள்ளானேன். நடக்குது? வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ராயேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தன் மக்களின் தலைவராய் நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவரின் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். ஆமென். Praise the Lord. ஆமென். Praise the Lord. அதான் இருக்கிறது. நம்ம வந்து பொறுமை இல்லாததுனால பல விஷயங்களை இழக்கின்றோம். இன்னைக்கு சில விஷயங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எனக்குமே சில விஷயங்கள்ல பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை. என் உள்ளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அந்த பொறுமை இருக்கணும். பொறுமையில் தான் வந்து கடவுளுடைய மேலான ஆசீர்வாதங்களை பெற முடியும். பொறுமை இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பெறுவாங்க. இரண்டாவது, நம்ம சிந்திக்க வேண்டிய ஆண்டவர் அழைக்கின்ற விஷயம், சில பற்றாக்குறைகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும்போது நடைமுறை வாழ்க்கையில நம்ம கடவுளை சோதிக்கின்றோமா? இந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, பல வேற சபையிலிருந்து வந்து சில சபையினர்கள் நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து இப்படி செய்வார், அப்படி செய்வார் அப்படின்னு இந்த காசு வச்சுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காசு வச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, அந்த ஆனா ஏசப்பா யாரை பார்த்து அவர் வந்து மிக மகிழ்ச்சி அடைகின்றார்? அந்த கைம்பெண்ணை பார்த்து. ரெண்டே ரெண்டு காசு தான் அவங்க கையில இருந்ததே, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் வந்து கடவுளுக்கு அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயார். மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 41, 44. ஆனா நம்ம கிட்ட ஆண்டவர் நல்லாவே கொடுத்துருப்பாரு. நம்ம கடவுளை நம்பிக்கை வைக்கிறது தயாராக இல்லை. நம்ம கடவுளை சோதிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 12:41 44 வாசிக்கிறீங்களா? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ். அதுக்காக இருக்கிறது எல்லாம் போடணும்னு சொல்ல. ஆனா கடவுளுக்கு உரிய விஷயங்கள் 10ல் ஒரு பங்கே நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்புறம் கடவுளை நம்ம கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே ஏனோ வந்து எனக்கு பொருளாதாரத்துல உயர்வு தரல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்பிக்கை இல்ல. நம்ம கடவுளை வந்து இந்த ஒரு விதத்திலையும் கடவுளை வந்து சோதிக்க சொல்றாரு. ஆனா நம்ம சோதிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆகாசை போல் நம்ம செயல்படுறோம். நீங்க நம்பிக்கை வைக்க தயாரா? மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 8 - 12 அவர் சொல்றாரு. பிபிலியத்துல வேற எந்த ஒரு இடத்துலயும் வந்து கடவுளை சோதிக்க அவர் சொல்லவே இல்லை. தனித்துவமாக ஆகாசு கிட்ட அவர் சோதிக்க சொல்றாரு. அது அவர் கீழ்ப்படியில. ஆனா இது பொதுவாக எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இது. ஆனா நம்ம இது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியும் கிடையாது. மலாக்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 8 - 12 இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவன் கிருபையால் இந்த மாதிரி வாழ்ந்து ஒரு சாட்சியாக இருந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேலை செய்யாம அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி இதை நான் வந்து என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை, என் வாழ்க்கையில பல பேருடைய வாழ்க்கையில நான் இதை பார்த்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை மலாக்கி 3வது அதிகாரம் 8 - 12 வாசிக்கிறீங்களா? மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கின்றீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கின்றோம் என்று வினவுகின்றீர்கள்?
நீங்கள் தர வேண்டிய 10 பங்கிலும் காணிக்கையிலும் தான். நீங்கள் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகின்றேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பயிரை தின்று அழிப்பனவற்றை உங்களை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன். அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா. உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டா என்கிறார் படைகளின் ஆண்டவர். அப்போது வேற்றினத்தார் அனைவரும் உங்களை பேறு பெற்றோர் என்பார்கள். ஏனெனில் நீங்கள் இனிய நாட்டின் மக்களாய் திகழ்வீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த இடத்துலயும் அவர் சோதிக்க சொல்லல. ஆனா நம்ம பல கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். பெரும்பாலும் நம்ம ஆசீர்வாதத்தோட வாழாத ஒரு காரணம் இதுதான். 10 பங்கு கொடுக்கறது கிடையாது. பல சாக்கு போக்குகள். நான் கொடுக்கிறேன் பிரதர், என் மனைவி தான் கொடுக்கறது இல்ல. மனைவிக்கும் சேர்த்து கொடுங்க. நான் வந்து நம்ம இது திருச்சபைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஊழியம் வளரணும். ஆண்டவர் நற்செய்தி பறைசாற்றப்படணும் அப்படின்ட்டு ஊழியக்காரர்கள் அவருடைய இதுக்கு வந்து அவங்க தகுதி இருக்கு. அதை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு. அதுல அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இருக்கு. நம்ம கொடுக்கறது தயாராக இல்லைன்ற போது கடவுளோட ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? ஏன்னா கடவுளை பொருளாதாரத்துல நம்ம மதிக்கல. அப்புறம் நம்ம வந்து கடவுளை வந்து கேள்வி மட்டும் கேட்கிறோம். மூன்றாவது ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டியது, நம்ம சோதிப்பது அப்படின்னு சொன்னா நம்ம மனதுல பல கேள்விகள் இருக்கும். கடவுளை பற்றி பல கேள்விகள் இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து மறை உண்மைகள், அதை பத்தி நமக்கு வந்து சந்தேகங்கள் நிறைய இருக்கும். இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதளவுல ஒரு சிந்தனை கேள்விகள். சில பேர் அது வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல இருப்பாங்க. சில விஷயங்கள் முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. என்னால அது முழுமையா புரிஞ்சுக்க முடியலனாலும் நீங்க நல்லவர் அப்படின்ற ஒரு தாழ்ச்சிக்கு வர கடவுள் அழைக்கிறார். எல்லாத்தையும் நம்ம முழுமையாக சில நேரத்துல ஒரு கட்டமாக அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வரும். சரிங்களா? நம்ம அவர் வந்து கடவுள் வெளிப்படுத்துகின்றது ஒரு மறைநூல் வல்லுநர்களுக்கு அந்த முட்டி போட்டு அவர் அந்த தாழ்ச்சியோடு அந்த மறை உண்மையை கேட்கும் போது அவர் வெளிப்படுத்தல் ஆழமாக கிடைக்கும். கடவுள் வந்து நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார். சோதிக்கின்றவர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார். சரிங்களா? அவர் சமாதானம், நம்ம அறிவெல்லாம் கடந்த ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிக்கையோடு அவர் அணுகி வரணும். சோதிக்கிறது, கடவுளை சோதிப்பது நம்ம நிறுத்தணும். அவர் ஒரு ஏடிஎம் மிஷின் கிடையாது. ஏடிஎம் கார்டை போட்டா நமக்கு இந்த காசு வரும். அந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் கிடையாது. அமைதியில் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள செயல்படுங்க. எனக்கு இந்த சூழ்நிலைகள் புரியல, பல மறை உண்மைகளை என்னால் எனக்கு புரிய முடியலனா கூட உங்க வார்த்தை உண்மையானது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த இன்னும் முழுமையாக ஆழமாக அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை எனக்கு தாரும். அதான் திருப்பாடல் 34 8வது வசனத்தை எடுத்து பாருங்க. அவரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் அப்படின்னு போட்டிருக்கும். இது ஒரு அனுபவம். கடவுள்கிட்ட அணுகி வருவது அப்படின்றது முழுமையாக நம்ம புரிதல்ல வந்து வராது. அது ஒரு அனுபவம். டேஸ்ட் அண்ட் சி. அவரை ருசித்து பாருங்கள். இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு சாக்லேட் நான் கொடுக்குறேன். சாக்லேட்டை பத்தி நான் வர்ணிக்கிறேன். இந்த மாதிரி சாக்லேட் இப்படி இருக்கும், தேங்காயால செஞ்சது, இப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி சாக்லேட் பல வெண்ணிலாவை போட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பல விதமாக நான் வர்ணிக்கலாம். ஆனா அது நீங்க ருசிக்கிற வரைக்கும் அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கைக்கு வரணும்னா ஆண்டவர் ருசிக்கிறதுக்கு நீங்க வந்து தயார்பான். அவர் சிறு பிள்ளைகளாக
நம்ம ருசிக்க வந்து ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அனுபவத்துக்கு, ஆழமான அனுபவத்துக்கு வர்றதுக்கு நீங்க வந்து ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் உங்களை வந்து அணுகி வர நான் ஆசைப்படுறேன். இன்னும் ஒரு ஆழமான அனுபவங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. திருப்பாடல் 34:8 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாசிச்ச இன்னைக்கு நம்ம தியானிக்கின்ற வசனம் இதுதான். விஸ்டம் ஆஃப் சாலமன். சாலமன் ஞானத்துல 1வது அதிகாரத்துல 2வது வசனம். அவர் யார் அவரை கண்டடைவார்கள்? அவரை சோதிக்காம நம்பிக்கை வைக்கின்றோர். சோதிக்காம நம்பிக்கை வைக்கின்றோர். அந்த சூழ்ச்சியை விட்டு தாழ்ச்சி இருக்கின்ற நபர்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். அவர் வாசிக்கிறீங்களா? சாலமன், விஸ்டம் ஆஃப் சாலமன் 1வது அதிகாரத்துல 2வது வசனம். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நம்புங்கள். நம்ப முடியலன்னா, ஆண்டவரே எனக்கு நம்புவதற்கான உதவி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க. அவர் உதவி செய்வார். சரிங்களா? நம்பிக்கை மனம் தளராத நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, நம்ம நம்பிக்கையை சோதிக்கின்ற நம்பிக்கை கேட்கும்போது நம்பிக்கையை தருவாரு. நம்பிக்கையை சோதிக்கின்ற விதத்தில் சில சூழ்நிலைகள் நிகழும். பிரச்சனை வரும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா பாறை மேல் கட்டின வீடு, நம்ம வார்த்தை மேல ஆண்டவர் வார்த்தையை வாசிச்சு நம்பிக்கையில் ஆளப்படுகின்ற நபர்களாக இருக்கும்போது விதைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை விதைக்கணும். சரிங்களா? ரோமியர் 10வது அதிகாரத்துல 17வது வசனம். அவர் வார்த்தையை கேட்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் போதனைகளை கேட்கும் போது உங்களுக்கு நீங்க ஆளப்படுவீங்க. இந்த பைபிள் ஸ்டடியில ஒரு நாள் வந்தா உங்களுக்கு விசுவாசம் ஆளப்படாது. எல்லா நாளும் ஆழ வரும். 5 நாள்ல 4 நாள் வரீங்க அப்படின்னா அந்த 2 நாள் வந்து கடவுளுடைய வார்த்தை இன்னும் ஊடுருவி செல்லும். 3 நாள் வந்து அறிவளவுக்கு அது செல்லும். ஆனா வார்த்தைகளை உங்களை கடவுள் பேசுவாரு. அந்த விதைக்கிற வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம அதை பெற்றுக்கொள்ளாம நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. ரோமியர் 10:17 வாசிக்கிறீங்களா? ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை பற்றின செய்தி இதுதான் உங்க பைபிள் ஸ்டடியில நீங்க கேட்குறீங்க. சோதிக்கிறதுக்கு பதிலாக நம்பிக்கையில் ஆளப்படணும் அப்படின்னு சொன்னா அவர் வார்த்தையை கேட்கணும். நம்பிக்கையில சில சாட்சிகள் நான் சொல்லும் போது உங்களுக்கு அது ஆளப்படும். அதன்படி வாழுவதற்கான கிருபையை நீங்க பெறுவீங்க. சில பயங்கள் வரும்போது நீங்க அதுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆண்டவர் வார்த்தையின்படியா செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரோட விடுதலை வல்லமையை நீங்க வந்து வாழ்க்கையில கவனிப்பீங்க, அனுபவிப்பீங்க. 100 தலைவரை போல் நீங்க செயல்படுவீங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்கு இந்த விடுதலை வரும் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கைக்கு நீங்க செல்வீங்க. ஆனா தாழ்ச்சியோட ஜெபிக்கணும். அதான் மெயினான ஒரு விஷயம். பல பேர் நம்ம தாழ்ச்சியோட ஜெபிப்பதில்லை. சரிங்களா? நம்ம சோதிக்காதவர்கள், நம்பிக்கையோடு அவர் அணுகி வரவர்கள், அவர் உறுதியாக நம்ம அவரோட அதிசயங்களை நம்ம அனுபவிக்கலாம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சோதிப்பதை பற்றி பல பேரோட இதயம் தொடப்பட்டது அப்படின்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்தினார். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சின்னது பெருசு அப்படின்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? தயக்கப்படாம கேளுங்க. நம்ம வாழ்க்கையில நிகழுகின்ற ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட, நம்ம தலையில் இருக்கின்ற முடிகள் ஒன்னொன்னு எண்ணப்பட்டு இருக்கின்றது. நம்ம கண்ணீர், இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு இருக்காது. கண்ணீர் முடிக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்காது. எல்லாம் அவரு கணக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு நிகழ்வு கூட அவருக்கு தெரியாம நடக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆழமான நம்பிக்கைக்கு வரும்போது நம்ம சோதிக்க மாட்டோம். நம்ம சோதிப்பது, கடவுளை சோதிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை குறைவு. அதான், வேற ஒண்ணும் இல்லை. கால தாமதம் வருது அப்படின்னு சொன்னா பைபிளியத்துல கால தாமதத்தை பத்தி என்ன போட்டிருக்கு?
நம்ம யோவான் நற்செய்தி 11 அவரு லாசரஸே அவர் நேசிச்சார், மார்த்தாவை நேசிச்சார், அவருடைய மரியாதை நேசிக்கிறார், மக்தலன மரியத்தை அவர் நேசிக்கின்றார். அதனாலதான் வந்து இன்னும் காலதாமதம். ஆண்டவர், இந்த தாமதத்தின் வழியா எனக்கு என் வாழ்க்கையில என்ன மாற்றம் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேளுங்க. நான் வச்சிருக்கிற விண்ணப்பத்திற்கு கடவுள் ஒரு ஒரு தடைகள் என் வாழ்க்கையில வந்து அவர் வெளிப்படுத்துகின்றார். நான் எனக்குள்ள என்ன மாற்றம் வேண்டி வருகின்றது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகின்றார். அதற்காக ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு ஒரு விடுதலைகள் வந்துட்டு இருக்குது. இன்னும் மேன்மையான அவருடைய தூய்மையில் பங்கு பெறுவதற்காக அவர் வந்து என்னை உதவி செய்கின்றார், அவர் பிள்ளையாக மாற்றுகின்றார். அது எனக்கு அந்த என் ஜெபன் ஆண்டவர் வந்து என்னை இந்த மாதிரி ஜெபிக்க வைத்தது அவர்தான். அந்த ஜெபம் அவரு எனக்கு உறுதியாக நிறைவேற்றுவார். உங்களுக்கும் நீங்க ஜெபிக்கின்ற அவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக எல்லா ஜெபமும் அவர் கேட்பாரு. அந்த அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், கிடியன் வந்து டெஸ்ட் பண்ணாருன்னு வாசிச்சிருக்கோம் இல்லையா? அது அது எப்படி ரைட்டா தப்பா? ஏன்னா இன்டெப்தா எதுவும் எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் அதை பத்தி கொஞ்சம். திடீர்னு ஒரு டெஸ்ட் வந்தா அது ரைட்டா தவறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றீங்களா பிரதர்? கரெக்டா? கிடியன் டெஸ்டட் காட்னு நினைக்கிறேன். அது எப்படி கடவுள் சைட்ல அது ரைட்டா ராங்கா? அது ராங் மாதிரி எனக்கு முந்தி வாசிச்சது எனக்கு அவ்வளவு தெரியல அதை பத்தி. பட் இல்ல, எனக்கு ஆக்சுவலா क्वेश्चन சரியா புரியல. மேபி இல்ல, ஆக்சுவலி கிடியன் வந்து கடவுளை வந்து டெஸ்ட் பண்ணுவார்ல, எனக்கு வந்து ஒரு சைன் காட்டுங்கன்ட்டு. இப்போ அது சரியா? இப்ப அதான் நம்ம பண்ணக்கூடாது கடவுளுக்கு. அதான் புரியுது. இது கடவுளுடைய அழைத்துதல் அப்படின்றது வேற. சரிங்களா? மோசே கூட சில கேள்விகள் கேட்பாரு. அழைத்துதலுக்கு சில கேள்விகள் கேட்கறது வந்து என்டையர்லி நாட் ராங். சரிங்களா? ஆனா இவங்க கேட்ட கேள்வி, இவங்க போட்ட சோதனை அப்படின்றது அழைத்துதலுக்காக கிடையாது. பேசிக் நெசசிட்டி. சாதாரண தண்ணி கூட தர முடியாத ஒரு கடவுளா அவரு. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டுட். இன்னொன்னு வந்து இந்த 1/10 வந்து வைஃபும் சேலரி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணுமா, இல்ல அது அஃபெக்ட் ஆகுமா? உறுதியா 2 பேருக்குமே சேர்த்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. நிறைய பேர் பண்ற தவறு இது. ஒருத்தர் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் முழு 10% கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்து 10% கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல பாதி வந்து ஏழைகளுக்கு கொடுத்து பாதி வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, முழு 10% வந்து இது கொடுக்கணும். ஏழைகளுக்கும் நம்ம உதவி செய்யணும். அதுக்கு ஏற்றபடியான ஆசீர்வாதங்களும் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? பிரதர், அந்த 10% சொல்றாங்க இல்லைங்க பிரதர், ஒரு பகுதி வந்து கோவிலுக்கு, மற்ற இருக்கிறது வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம், அப்புறம் பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாங்களேங்க பிரதர். அதெல்லாம் பண்ணக்கூடாதா? அப்ப காணிக்கு அந்த 10% வந்து கோவிலுக்கு மட்டும் தானுங்களா? நீங்க இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்களேன், அதோட ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அது 1 மாசம் செஞ்ச உடனே நடக்கும்ன்ற இல்ல, ஒரு 6 மாசம் 1 வருஷம் கிட்ட வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கும் மேல இருக்கிறது 10%க்கு மேல நீங்க வந்து மற்றவர்களை உதவி செய்யலாம். சரிங்களா? ஓகேங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். இது உறுதியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க அந்த கானான் பெண் வந்து ஜீசஸ் கிட்ட கேட்டு எனக்காக இறங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, அதாவது அவங்களுக்குலாம் அது கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு ஆக்சுவலா அது புரியல. இது வந்து மற்றவங்களுக்கு தான், இது வந்து உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி ஒரு மீனிங் அதுல வருது இல்ல? அது என்ன குறிக்குது? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு டவுட் இருக்கு. அவங்க ஏன் கானான் மக்களை பிரிக்கிறதா? அது என்ன? அது கானான் மக்கள் அப்படின்றது இல்ல. அது எப்படின்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்தது இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக. அவருடைய மெயினான அழைத்துதல் அப்படின்றது அதுதான். ஆனா சீடர்கிட்ட அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து இந்த உலகம் முழுவதும் சென்று வார்த்தையை பறைசாற்றுங்கள். சீடர்களுக்கு தான், திருச்சபைக்கு தான் அந்த ஒரு அழைத்துதல், எல்லாருக்கும் போய் வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்றது. இயேசு கிறிஸ்துவுடைய அழைத்துதல் அப்படின்றது இஸ்ரேல் மக்களை போய் அவங்கள மீட்கணும் அப்படின்றது. சரிங்களா? அவங்கள மீட்டது, அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு
அந்த அந்த ஆவியானவர் அந்த கோயிலிருந்து வெளியேற்றி நம்ம வந்து ஆவியானவர் நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள் வழியாக அவருடைய இறப்பும் உயிர்த்தெழுதுதல், அவருடைய விண்ணேற்றம், அவருடைய அரியணையில அவர் வீற்றிருக்கின்ற வழியாக நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொள்றோம். சரிங்களா? ஆனா மெயினா அவருடைய அழைத்துதல், அவர் கொடுத்த ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இந்த மெஸ்ஸியா வருவாரு, உங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். மெஸ்ஸியா வந்தது இஸ்ரேல் மக்களுக்கு தான் மெயினா. புரியுதுங்களா? பட் அவங்க சொல்றாங்கல்ல, இல்ல அந்த ஒரு நாய்க்கு எப்படி அந்த கீழே இருக்கிற அந்த துண்டுகள் கூட கிடைக்குதோ அது இருந்தா கூட அவரு இரக்கத்தை நாடுகின்றார்கள். சரிங்களா? இந்த இரக்கத்தை, அதுதான் இரக்கத்தை கடவுளை சில பேர் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க பிள்ளைகள் சரியா இல்லாம இருந்திருக்கலாம், உங்க கணவர் சரியாம இல்லாம இருக்கலாம், கடவுளுக்கு எதிராக போற நபர்களா இருக்கலாம். கடவுளுடைய இரக்கத்தை நாடுங்க. சரிங்களா? இரக்கத்தை நாடும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை விட்டு விலகி இருந்த நபரா இருந்தாலும் சரி, கடவுளுடைய இரக்கத்தை நாடும் போது அந்த மாற்றம் வந்து கடவுள் தருவதற்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதை வச்சு நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அந்த ஆண்டவர் இயேசு அந்த ரூம்ல வரும்போது எல்லா சீடர்களும் இருக்காங்க. அப்ப நாங்க கடவுளை பார்த்தோம் அப்படி சொல்றாங்க. அப்ப தோமா வந்து சோதிக்கிறாரு இல்லைங்களா? அது கரெக்டா? நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா வந்து பல பேர் வந்து என் நாமத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. புரியுதுங்களா? போலி இறைவாக்கினர்கள் வருவாங்க, இயேசு கிறிஸ்து நான் அந்தி கிறிஸ்து, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இயேசு கிறிஸ்து. அதனால வந்து தோமியாருக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஏமாத்துறதுக்கு யாராவது வந்திருப்பாங்க, அதனால இவங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க, நான் மட்டும் தான் வந்து ஏமாறாம இருக்கிறேன்ற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் அவர் இருந்தாங்க. ஞானத்தோட நான் செயல்படுறேன் அப்படின்னு அப்படிங்களா? ஆமா, அது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு ஞானத்தோட செயல்படுற ஒரு விதம் தான் அது. சரிங்களா? ஓகேங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the lord. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தார், மனத்துவமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. சோதனை அவிசுவாசத்தின் கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பைண்ட் அண்ட் காஸ்ட் எவரி ஸ்பிரிட் ஆஃப் லேக் ஆஃப் ஃபெய்த். அந்த சோதிக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படும், சோதிக்கின்ற சிந்தனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தையில் ஆழமான ஒரு நம்பிக்கைக்கு வருவதற்கும் ஆழமான ஒரு அனுபவத்துக்கு வருவதற்கு எங்க ஒவ்வொருத்தரையும் உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஹalleluya, amen. God bless you. Have a nice day. Thank you.